Okay students, we'll discuss with the 15th sum. ரொம்ப சிம்பிளான சம் தான், இன்ட்ரெஸ்டிங்கான சம் கூட. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ஷாப்பிங் மால் இருக்கு. அந்த ஷாப்பிங் மால் இஸ் ஆஃப் டைமென்ஷன் 800 into 800 into 720 னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம டைமென்ஷன் பாக்கும்போதே தெரியுது இட்ஸ் a cuboid. லெந்த் பிரெத் சேமா இருக்கு, பட் ஹைட் வந்து டிஃபரெண்டா இருக்கு இல்லைங்களா? அப்ப cuboid ஷேப்ல ஓரளவுக்கு நம்ம ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கலாம் அந்த ஷாப்பிங் மால். சரி, இப்போ அந்த ஷாப்பிங் மால்ல எஸ்கலேட்டர் இருக்கா? அந்த எஸ்கலேட்டரோட டைமென்ஷன்ஸையும் இதுவும் ஒண்ணுதான். அந்த ஷாப்பிங் மாலோட நம்ம அது ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி தான் அந்த ஷாப்பிங் மால் கவர் ஆகுற மாதிரி தான் அந்த எஸ்கலேட்டர் இருக்கு. ஓகே, இப்போ இத கொடுத்துட்டு they are asking the total length of the escalator. அதுக்கு அப்புறம் ஒரு சில சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன ஒன் பை ஒன் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் லென்த் கண்டுபிடிக்கணும். டோட்டல் லென்த் ஆஃப் தி எஸ்கலேட்டர் நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி பாருங்க. அப்ப டோட்டல் லென்த் வந்து O ல ஸ்டார்ட் ஆகி D வரைக்கும். அப்ப டோட்டல் லென்த் வந்து OD will give you the total length of the escalator. அந்த OD ய நம்ம பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஏன்னா நாலு விதமா நம்மளோட எஸ்கலேட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா போகுது. நாலு மூலையில நமக்கு எஸ்கலேட்டர் மாறி மாறி போகுது அப்படிங்கறத இமேஜின் பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பெண்ட் OA ல, அப்புறம் AB ல, அப்புறம் BC ல, அப்புறம் CD ல. அப்ப அந்த CD அங்க ரீச் ஆகும்போது மொத்த ஹைட் வந்து எவ்வளவு இருக்கு? 720 இருக்கு. ஓகே, சரி இப்போ நாம ஹைட் விடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் லெந்த் வந்து நாம கால்குலேட் பண்ணிப்போம். ஓகே, what will be the total length னு கேட்டிங்கனா when we add OA plus AB plus BC plus CD, இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளோட டோட்டல் லெந்த் ஆஃப் தி எஸ்கலேட்டர். ஓகே, சரி இப்போ நம்ம OA ஓட லெந்த் நமக்கு தெரியாது, அத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆனா அந்த எஸ்கலேட்டர்ஸ் வந்து ஈவனா இருக்கும், லெந்த் வந்து ஈவனா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த OA ல இருக்கிற மாதிரி தான் AB ல இருக்கும், அதே அளவு தான் BC ல இருக்கும், அதே அளவு தான் CD ல இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? OA plus OA plus OA plus OA ன்னு நாம என்ன பண்ணிக்கலாம்? எல்லாத்தையுமே OA in terms of OA ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா OA ஓட டிஸ்டன்ஸ் லெந்த் தான் என்னவா இருக்கும், எல்லா இடத்துலயுமே இருக்கும். அப்ப நமக்கு எத்தனை வந்துருச்சு? 4 times of OA வந்துருச்சு. அப்ப OA ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 4 times of OA will give you the total length of the escalator ன்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ பாருங்க, இந்த OA ஓட டிஸ்டன்ஸ் தான் நாம கண்டுபிடிக்கணும், லெந்த் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அது வந்து we are going to consider as a triangle, right angled triangle. என்னது? OAE ன்னு நாம எடுத்துக்க போறோம். அப்ப இது வந்து 90 டிகிரி இல்லைங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே we can go for another Pythagoras theorem. அப்ப OA square is equal to OE square plus AE square அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பாருங்க, இந்த AE பாருங்க, BF பாருங்க, CG பாருங்க, DH பாருங்க. இப்ப இந்த DH ல 4 மடங்கு இந்த DH ஹைட், அதுல ஒரு பங்கு தான் என்னது? AE. புரியுங்களா? அப்ப மொத்தமா இருக்கிற அந்த 720 4 ஆல டிவைட் பண்ணா ஒரு பார்ட் தான் நமக்கு என்ன வரும்? AE வரும். whereas BF வந்து டபுள் டைம்ஸ் ஆயிடுது, whereas CG வந்து 3/4 ஆயிடும். 4 பங்குல 3 பங்கு வந்து நமக்கு ஆயிடும். இது வந்து ஃபுல். ஓகே, சரி. அப்ப இப்போ OA square will be equal to OE squared ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியும்? 800 the whole square plus AE நமக்கு இப்போ தெரியும் என்னது? 720 divided by 4 the whole square. அப்ப 800 the whole square plus 720 divided by 4 எவ்வளவு வரும் பாருங்க? 180 the whole square ன்னு வரும். அப்ப இப்போ இத நம்ம பெரிய நம்பரா இருக்கு, அதனால சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிச்சலாம். அப்ப இத நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 20 into 40 the whole square plus 20 into 9 the whole square. இப்போ இந்த 20 ஸ்கொயர்ட நம்ம காமனா எடுத்துலாமா பாருங்க? அப்ப மீதி 40 ஸ்கொயர் plus 9 ஸ்கொயர். சரி, அப்ப 20 ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்ப 20 ஸ்கொயர் into இப்போ இது என்ன ஆயிடுச்சு? 40 ஸ்கொயர்னா 1600 ஆயிடுச்சு plus 81. அப்ப 20 ஸ்கொயர் into இப்போ இது வந்து 1681 வந்துரும். அப்ப 20 the whole square into 41 the whole square வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 1681 கிடைக்கும். இப்போ இதோட வேல்யூ வந்து என்ன வருது பாருங்க? OA squared னு வருது. एक्चुअली நமக்கு எதோட வேல்யூ வரணும்? OA ஓட வேல்யூ தான் வரணும். அப்ப OA ஓட வேல்யூ வந்து
square root of என்னது 20 square into 41 square. இப்போ இந்த square root of square இது into தான், நடுவுல into தான் இருக்கு. பிளஸ் இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஸ்கொயர் ரூட் எலிமினேட் பண்ண முடியாது. அப்போ OA ஓட வேல்யூ வந்து 20 into 41. அப்போ OA ஓட வேல்யூ என்ன வந்துச்சு பாருங்க, 2 8 20 வந்துச்சு. OA ஓட வேல்யூ நமக்கு 20 வந்துச்சு. அப்போ நம்மளோட டோட்டல் லெந்த் என்னது, total length of the escalator என்னது 4 times of OA. அப்ப 4 times of 820 என்ன வரும் பாருங்க, 0 4 2s are 8 32. அப்ப 3280 தான் நம்மளோட total length of என்னது escalator. Okay students, இப்ப செகண்ட் சப்டிவிஷன் வந்து height of the escalator when it changes the direction சொல்றாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் எஸ்கலேட்டர் இந்த டர்ன்ல இருக்குன்னு வெச்சுங்களேன், செகண்ட் எஸ்கலேட்டர் இந்த டர்ன்ல இப்படி, அடுத்து தேர்ட் இப்படி, அப்புறம் ஃபோர்த் இப்படி தான் zigzag-ஆ போகுது. அப்போ ஒவ்வொரு தடவை அது சேஞ்ச் பண்ணும்போதும் அதோட ஹைட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ பாருங்க இந்த AE ஒரு ஹைட் இல்லையா, ஹைட் ஆஃப் த எஸ்கலேட்டர், லெந்த் கிடையாது, நம்ம முதல்ல லெந்த் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஹைட் கேக்குறாங்க. அப்ப AE ஒரு ஹைட், BF ஒரு ஹைட், CG ஒரு ஹைட், DH ஒரு ஹைட். இப்போ AE ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், AE வந்து மொத்த இருக்கிற ஹைட்ல 4ல ஒரு பங்கு தான் இருக்கு. சோ அப்ப 720 divided by 4 will give you the height of AE. அப்ப AE will be equal to 720 divided by 4. அப்ப என்ன வரும் பாருங்க, நமக்கு 180 வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, BF என்ன சொல்லணும், 720 ல பாதி செகண்ட் divided by 2. அப்ப என்ன வரும் 360. சரிங்களா? அடுத்தது CG ஓடது என்ன சொன்னோம், 3/4 ன்னு நாம சொன்னோம் இல்லையா? அப்ப CG வந்து 3/4 of 720. அப்ப என்ன வரும், 4 1s அப்ப 80. அப்போ CG ஓடது 3 0s 0, 3 8s 24, 2 540. அப்ப மொத்தம் DH வந்து எவ்வளவு நமக்கு 720. அப்ப ஒவ்வொரு தடவை அந்த எஸ்கலேட்டர் தன்னோட டைரக்ஷனை வந்து மாத்தும்போது நமக்கோட ஹைட், எஸ்கலேட்டரோட ஹைட் வந்து இதுதான் நம்மளோட ஹைட்ஸ்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, லாஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸ்லோப் ஆஃப் த எஸ்கலேட்டர் நமக்கு தெரியும், ஸ்லோப்னா என்னது, அது எப்படி சாஞ்சிருக்கு இங்க இருக்கு. இப்போ இதே மாதிரி இங்கே போகும்போது ஸ்லோப், திரும்ப இப்படி வளையும் போது ஒரு ஸ்லோப், இப்படி வரும்போது ஸ்லோப். ஆனா அந்த ஸ்லோப் வந்து எக்ஸாக்ட்டா ஒரே மாதிரி, நீங்க எஸ்கலேட்டர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரே அளவுல இன்க்ளினேஷன்ல இருந்தாலும் அது அழகாகவும் நல்லா கரெக்டாகவும் அதனோட மெக்கானிசம் வந்து ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம இப்போ ஸ்லோப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், y2 minus y1 divided by x2 minus x1. அதாவது difference in the vertical change. இப்போ இந்த y axis வந்து என்னது, x axis y axis ல இது வந்து vertical line, இது வந்து என்னது horizontal line. அப்ப இந்த y2 minus y1 ன்றது change in the vertical, அப்ப divided by horizontal change, vertical change divided by horizontal change ன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கன்சிடர் பண்றோம், ஃபர்ஸ்ட் bend escalator-ஓட ஸ்லோப் நம்ம பார்க்கறோம், vertical change divided by horizontal change. அப்ப vertical change நமக்கு என்ன வருது, AE will give you the vertical change divided by horizontal change என்ன கொடுக்கும், OE கொடுக்கும். அப்போ AE ஓட வேல்யூ என்ன பாருங்க, AE ஓட வேல்யூ என்ன வந்துச்சு 180 divided by OE ஓட வேல்யூ என்ன வந்தது 800. 0 0 கேன்சல் ஆயிடுச்சு, மீதி இருக்கிறது 18 divided by 80. அப்ப 9 டேபிள்ஸ்ல 2 டேபிள்ஸ்ல போனோம்னா என்ன வருது 9 divided by 40. அப்ப நம்மளோட ஸ்லோப் வந்து is equal to 9 divided by 40 ன்றதா நம்மளோட ஆன்சர். Okay students, we'll discuss the sixth sum. இது ரொம்ப சிம்பிளான சம் தான், இன்ட்ரெஸ்டிங்கான சம்மும் கூட இது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க, பீன்ற ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இத வந்து என்ன செய்யணுமா, ஒரு டார்கெட்டை நோக்கி இத வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஓகே, சோ now it has to hit the target, அது போய் ஹிட் பண்ணணும். ஓகே, இப்போ இத பேஸ் பண்ணி தான் நம்மளோட சம். இப்போ என்ன ஆகுதுன்னா இத வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து லான்ச் பண்ணும்போது
இந்த ஆப்ஜெக்ட் வந்து 15th செகண்ட்ல என்ன பண்ணுதா 1400 away from the targetல போய் விழுந்துருது. ஓகே, அதே மாதிரி 18th செகண்ட் என்ன ஆகுதுன்னா 800 it goes away from the target. ஓகே, அப்போ மொத்தமா இந்த பிளேஸ்க்கும் இந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ் இருக்கிற இடத்துக்கும் டார்கெட்டுக்கும் மொத்தமா உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, அது நமக்கு தெரியாது. ஆனா 15th செகண்ட் வந்து அதை விட என்ன வந்துருச்சு, அவேவா போயிடுச்சு. 18th செகண்ட் அதை விட 800 மீட்டர்ஸ் வந்து அவேவா போயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு. இப்போ கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேஸ் அண்ட் த டார்கெட். அப்போ முதல்ல இனிஷியலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கும் அந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்கிற இடத்துக்கும் டார்கெட்டுக்கும். ஓகே, இப்போ இதுல let d be the distance னு நாம வெச்சுப்போம். d be the distance. ஓகேங்களா? இப்போ நாம இதெல்லாம் நாம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ், இப்போ டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீடு. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த 15th செகண்ட்லயும் சரி 18th செகண்ட்லயும் சரி we have the constant speed ன்னு சொல்லிருக்காங்க. we have the constant speed. அப்போ இந்த 15th செகண்ட்ல உண்டான ஸ்பீடும் 18th செகண்ட்ல உண்டான ஸ்பீடும் எப்படி இருக்குமா, ஈக்குவலா இருக்கும். அப்ப நமக்கு கொடுத்திருக்கிற ஹிண்ட் வந்து ஸ்பீட வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். so we know that என்னது ஸ்பீடுக்கு நமக்கு தெரியும் distance traveled by time taken is equal to என்ன வந்துரும், speed ன்றது நமக்கு தெரியும். இப்ப நமக்கு ஸ்பீட் கொடுக்கல, ஆனா டிஸ்டன்ஸ் தெரியும், என்ன தெரியும், டைம் தெரியும். இப்ப அந்த ரெண்டுத்தோட ஸ்பீடும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கான்ஸ்டன்ட்டா இருக்கு, ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு பாருங்க, d minus 1500 divided by என்ன இருக்கு, டைம் வந்து எவ்வளவு 15 equal to அதே மாதிரி d minus 800 divided by 18. ஓகே, இப்போ இதுல என்ன ஏன் நம்ம இதை ஈக்குவேட் பண்றோம்னா since speed is constant. கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்குமே எப்படி இருக்குன்னு அர்த்தம், ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப d minus 1400 divided by 15 equal to d minus 800 divided by 18. இப்போ cross multiply பண்ணலாமா, 18 into d minus 1500 equal to 15 into d minus 800. அப்ப 3 tables என்னன்னா 3 5s are 15, இது வந்து 3 6 are 18. ஓகே, அப்ப பாருங்க 6d 6 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 6d minus 0 6d minus 0 0 6 4s are 24 8400 equal to 5d minus 4000. சரிங்களா? இப்போ இந்த 5d plus 5d அந்த பக்கம் போச்சுனா minus 5d ஆயிடும். அப்ப 6d minus 5d equal to minus 8400 இந்த பக்கம் வரும்போது plus 8400 minus 4000. அப்போ d is equal to 4400 meters. அப்போ பாருங்க நம்மளோட distance between the place of the object and the target வந்து நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, 4400. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் 15th செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, 18th செகண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப 15th செகண்ட்ல at 15th செகண்ட் என்ன வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து d minus 1400. இப்ப d ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், எவ்வளவு 4400 minus 1400 will give you எவ்வளவு 3000. சரிங்களா, 3000 meters எப்போ 15 செகண்ட்ஸ்ல. அடுத்து வந்து நமக்கு 18th செகண்ட் என்ன வரும், d minus 800. அப்போ 4400 minus 800. ஓகே, இப்போ 18th செகண்ட்ல நமக்கு என்ன வந்திருக்கு, 4400 minus 800 will become 3600. இத 18th செகண்ட் கேட்கல, நம்ம क्वेश्चन வந்து 15th செகண்ட் தான் கேட்டிருக்காங்க. 15th செகண்ட் வந்து நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, 3000 meters வந்திருக்கு. ஓகே ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் சப்டிவிஷன் வந்து டைம் டேக்கன் டு ஹிட் த டார்கெட். அந்த ஆப்ஜெக்ட் போயிட்டு அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணக்கூடிய டைம் வந்து நாம பார்க்க போறோம். அப்ப அந்த டார்கெட் போயிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு அங்க டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும், nil ஆயிடும். ஓகே, அப்ப d is equal to 0 போட்டோம்னா நமக்கு டைம் வந்துரும். அப்ப d is equal to 0ன்றத எங்க போடணும், நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்தா தான் நம்மளால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும் இல்லைங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம் which is related with time and
distance இது ரெண்டும் ஒரு ரிலேட்டடா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகே சரி, இந்த 15 செகண்ட்ஸ் t1 எடுத்துப்போம், 18 செகண்ட்ஸ் t2 எடுத்துப்போம். 15 செகண்ட்ல வந்து 1400, t2 ல வந்து எவ்வளவு இருந்துச்சு 800 இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ இதுல ஈக்குவேஷன் 2 பாயிண்ட் ஃபார்முலா. இப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன எடுக்கலாம்? 15, 1400, அடுத்தது 18, 800. இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நாம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். அப்போ in terms of x and y ல t and d னே வெச்சுப்போம். அப்போ t minus t1 divided by t2 minus t1 equal to d minus d1 divided by d2 minus d1. இதுல நாம என்ன பண்ண போறோம்னா இப்போ values சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது t minus t1 எவ்வளவு வருது 15 divided by t2 எவ்வளவு பாருங்க 18 minus 15 equal to d நமக்கு தெரியாது minus 1400 divided by d2 எவ்வளவு 800 minus 1400 இல்லைங்களா? ஓகே சரி, இப்போ என்ன வருது t minus 15 divided by equal to என்ன வந்துச்சு d minus 1400 divided by 800 minus இது எவ்வளவு வரும் 600. சரிங்களா? இப்போ minus 600 வரும். ஓகே, இப்போ இதுல 3 ones இது ரெண்டுமே 3 காமன் மல்டிபிள். அப்ப 3 ones இது வந்து minus 200. இப்போ நம்ம அந்த சைடு எடுத்து போறோம். minus 200 into t minus 15 equal to d minus 1400. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ minus 200 t plus minus into minus plus அப்போ இது 30 ஆயிடும். கூட ரெண்டு 0 equal to d minus 1400. ஓகே, இப்போ மைனஸ்ல இருக்கிறது இந்த சைடு நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ d plus 200t plus 3000 அந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அப்போ ஆல்ரெடி ஒரு minus 1400 இருக்கு, மைனஸ் ஒரு 3000 equal to 0. அப்போ 200t plus d, okay, minus 0 0 4 4400 equal to 0. okay, இப்போ நம்ம d ஓட வேல்யூ தான் என்ன போட போறோம்னு சொன்னேன் 0 ன்னு போட போறோம். அப்ப d is equal to ஏன்னா அது வந்து ஹிட் ஆயிடுச்சு, அந்த ஆப்ஜெக்ட் போயிட்டு டார்கெட்ட வந்து ஹிட் ஆகிடுச்சு. d is equal to 0. அப்ப d is equal to 0 ன்னா என்ன வரும் பாருங்க 200t is equal to 4400. அப்ப t is equal to எவ்வளவு வந்துரும் 22 seconds ன்னு நமக்கு வந்துடும். புரியுதுங்களா? சோ அப்ப 22 secondsல நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து டார்கெட் என்ன செஞ்சிரும் ஹிட் பண்ணிட்டோம்.